மக்கள் விரும்பும் மக்கள் வரவேற்கும் திட்டங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் தொடர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதை உற்பத்தி செய்ய ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பது உண்மையில் விவசாயியா இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். எனவே அதை தயவு செய்து நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஏற்று கூலி இறக்கு கூலி மற்ற கூலிகள் எல்லாம் கொடுத்து அவங்க செய்யற அந்த விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம இன்னைக்கு நஷ்டத்துல தான் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது முதல்வர் அவர்களும் இது நம்ம மக்கள் பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டின் பிரச்சனை, இங்க எந்த வேறுபாடு வேணாம், அனைத்து கட்சியையும் ஒன்றாக திரட்டி தமிழ்நாட்டின் பிரச்சனையாக இருக்கும் நீட்டுக்காகவும் மேகதாதுக்காகவும் காவேரி தண்ணீருக்காகவும் நிச்சயமாக எல்லாரையும் அழைத்து சென்று 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுங்க, சுருக்கமா முடியும். நான் ரொம்ப ஷார்ட்டா பேசுவேன், உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் 5 minutes, அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன். எப்பவுமே என்ன டாபிக் அதை தான் நான் பேசுவேன், பக்கமா வாசிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்பும் மக்கள் வரவேற்கும் திட்டங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் தொடர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அது பேர் மாற்றீங்களா இல்லையா அது வேற, பட் அந்த திட்டங்கள் மக்களுக்காக தொடரப்படணும். ஏன்னா இது மக்கள் வரி பணத்துல நடக்குது. இந்த சட்டசபையிலிருந்து ஒவ்வொரு அறிவிப்பில இருந்து எல்லாமே மக்கள் வரி பணத்தில அறிவிப்பவை. அப்படி இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டும், அது எந்த ஆட்சியில் இருந்தாலும். அதே மாதிரி இன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்திலும் நெல் மணிகள் அறுவடை செய்யப்பட்டு திறந்த வெளியிலே கிடக்கு. அதையெல்லாம் கிடங்குகளில் பத்திரப்படுத்துங்கள் என்பதை தொடர்ந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் அதுக்கான ஆய்வு பணிகள் நடக்கல. நான் சார்ந்த விருதாசலம் தொகுதியில பல்வேறு ஒன்றியங்களில் இருக்கின்ற கிராமங்கள், காத்துக்குடல், கார்குடல், கருவேலங்குறிச்சி, வயலூர், சின்னப்பரூர், இது ஜஸ்ட் ஒரு 5 கிராமங்களை சொல்றேன். இது மாதிரி நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பல லட்சம் நெல் கதிர்கள் திறந்த வெளியில இன்னைக்கு இருக்கு. அதையெல்லாம் மழையில் நினைந்து இன்னைக்கு முளை விடுகின்ற நிலையில இருக்கு. அதை நிச்சயமாக துறை சார்ந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் கவனத்திலே கொண்டு அதற்கான இடத்தை ஒதுக்கி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதை உற்பத்தி செய்ய ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பது உண்மையில் விவசாயியா இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். எனவே அதை தயவு செய்து நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஏற்று கூலி இறக்கு கூலி மற்ற கூலிகள் எல்லாம் கொடுத்து அவங்க செய்யற அந்த விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம இன்னைக்கு நஷ்டத்துல தான் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என் வார்த்தை மாற்று கிடையாதுல. இதுல டிபிசி தளவாட பொருட்கள், சாக்கு முட்டைகள், அதே போல சணல்கள் கூட இல்லாம நம்மளுடைய விவசாயிகள் கஷ்டப்படுகின்ற நிலைமை இருக்கிறது என்பதையும் இந்த அரசாங்கத்தினுடைய நான் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனவே அவைத்தலைவர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் உடனடியாக டெண்டர் விடப்பட்டு ஆட்சியர்களுக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுத்து உடனடியாக அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்பதையும் மக்கள் சார்பாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்ன இருந்த ஆட்சியெல்லாம் 2-3 நாளிலேயே அந்த நெல்லை நெல் கொள்முதல் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஆட்சி புதிய ஆட்சி என்பதனாலோ என்னவோ இன்னும் பல நாட்கள் ஆகி கூட அந்த நெல்களை இன்னும் கிடங்குகளுக்கு கொண்டு போக முடியல. நெல் கொள்முதல் செய்ய முடியாததுனால பல லட்சம் விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்பது உண்மை. அதனால் உடனடியாக நெல் கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இங்க இருக்கின்ற வேளாண் பட்ஜெட்டை படைத்த வேளாண் துறை அமைச்சர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவர் சார்ந்த அவர் தொகுதியிலேயே 15 நாட்கள் 30 நாட்களுக்கு மேல் நெல் இன்றளவும் அந்த கொள்முதல் செய்யப்படாததால
நிறைய நெல் வீணாயிட்டு இருக்கு. அது துறை சார்ந்த அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. அதே மாதிரி நாம மத்த ஸ்டேட் கிட்ட தண்ணி கேட்கிறோம், நாம் தன்னிறைவு பெற்றதா இருக்கணும். இந்த டே 1 நான் பதிவு வச்சேன். இப்ப இன்னைக்கு மழை வந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் டேம்ஸ் ஃபுல்லா ஆகுது, எல்லா இடத்துலயும் கரை புரண்டு ஓடுது. ஒகேனக்கல்ல இருந்து நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. இதை சரியாக நம்ம ஆட்சி பயன்படுத்திக்கணும். இப்ப தூர்வாருங்க, இப்ப தடுப்பணைகளை கட்டுங்க, வருகின்ற மழையை சேவியுங்கள், வீணாக கடலில் கலப்பதை தடுங்கள். நாம் தன்னிறைவு பெற்றவர்களாக யாரிடமும் கையேந்தாத நிலையை தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இல்ல, இருந்தாலும் அவருக்கு இது போகும். இன்னைக்கு எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க எல்லாரும் பேசுறத நான் காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? அவை இன்னைக்கு அமைச்சர்கள் ஏற்கனவே அனைவரையும் ஒன்று கூட்டி இந்த அவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்ப எதுக்கு மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்? இதுதான் அவங்க சொல்வது. ஆனா நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி தொடர்ந்து பேசுறோம். அப்பதான் எம்பிக்களுடைய கூட்டம் நாளைக்கு இருக்கு அப்படின்னு வருது. அது வர்றாங்களா இல்லையா என்பது தெரியாது, அது நாளைக்கு பார்ப்போம். நாங்க ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இதே அவையில் இருந்த பொழுது ஒட்டுமொத்த கட்சிகளையும் தமிழக பிரச்சனைகளுக்காக ஒன்றாக டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக சந்திச்சார். அதுபோல் நமது முதல்வர் அவர்களும் இது நம்ம மக்கள் பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டின் பிரச்சனை, இங்க எந்த வேறுபாடு வேணாம், அனைத்து கட்சியையும் ஒன்றாக திரட்டி தமிழ்நாட்டின் பிரச்சனையாக இருக்கும் நீட்டுக்காகவும் மேகதாதுக்காகவும் காவேரி தண்ணீருக்காகவும் நிச்சயமாக எல்லாரையும் அழைத்து சென்று 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுங்க, சுருக்கமா முடிங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா பேசும், உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ், அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன். எப்பவுமே என்ன டாபிக் அதை தான் நான் பேசுவேன், பக்கமா வாசிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். சோ கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக பேச வேண்டும் என்று ஒரு அவையில என்னுடைய பதிலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.